திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமா சோசியல் மீடியாக்கள்ல தம்பி தப்பு இப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கிற ஒரு மீம்ஸையோ ஏதாவது ஒரு ட்ரோலையோ நீங்க கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. இந்த தம்பி தப்பு அப்படிங்கிற ஒரு ரிப்ளைவை பண்ணது யாருன்னா நட்டி நட்ராஜ், ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டுமே. அவர் பண்ண இந்த ஒரு ரிப்ளை எதனால ட்ரெண்ட் ஆச்சு, என்னை இப்படி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் திருப்பி திட்டுவேன் அப்படின்னு ஓப்பனாக வார்னிங் கொடுக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நட்டி நட்ராஜ் யாருன்னா, ஹீஸ் அ பிரில்லியன்ட் டெக்னீஷியன். இப்போ பாலிவுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாப் வி மெட், அப்புறம் ரஞ்சனா, இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்க மனுஷன். தமிழ்லையுமே சதுரங்க வேட்டை அப்படிங்கிற படம் மூலமாக நடிப்புலையுமே தனி முத்திரை பதிச்ச மனுஷன். சரி, இவர் ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு? இதெல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சுது? இவ்வளோ கோவப்பட்டு ஓப்பனாக பொதுவெளியில் ஒரு மனுஷன் என்னை ஏதாவது சொல்லி திட்டினீங்கன்னா நான் கண்டிப்பாக திருப்பி அதே மாதிரி திட்டுவேன், நான் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் பயப்பட மாட்டேன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? நட்டி நட்ராஜ் பொதுவாகவே அவருக்கு தோன்ற விஷயங்களை தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு பர்சனாலிட்டி. அதே விதத்தை தான் அவர் இதுலையுமே கையாண்டிருக்காரு. சொல்லப்போனால் இந்த பிரச்சனையில் அவர் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காத்துட்டு தான் இருந்தார். பட் அவர் அமைதி காக்க விடலை. சில பேர் அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகளுக்குமே காரணம். ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, TN 2026 அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் வெளியே வருது. அதோட ட்ரெய்லர் வந்தப்பவே நிறைய பேர் காண்ட் ஆகிட்டாங்க. சொல்ல போனால் ட்ரிகர் ஆகி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த படத்துல இருந்து ஆரம்பிக்குது இது எல்லாமே. நட்டி நட்ராஜ் லீட் ரோல் பண்ணி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் TN 2026. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி. அது அவங்க போஸ்டரு அப்புறம் அவங்களோட ட்ரெய்லர் பார்த்தப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் படமும் எதிர்பார்த்த வெற்றி இல்லைனாலும் ஓகே, ஒரு நல்ல அரசியலை ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல் ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சட்டையரிக்கல் மூவி. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அரசியல் சட்டையர் பண்ணுறது நம்ம சினிமாவுக்கு புதுசாக கண்டிப்பாக இல்லை. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது போயிட்டுருக்கு. எம்ஜிஆருக்கு யார் கூட பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் கூட அதை எம்ஜிஆர் சினிமாவில் தான் காட்டுவார். ஏன்னா அவருக்கு நேரில் நிர்வாக ரீதியாக காட்ட தெரியாது. ஸோ அவர் அதை இதில் தான் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ சினிமாவையும் பாலிடிக்ஸையும் சட்டையர் பண்ணுறது, அதாவது சினிமாவில் பாலிடிக்ஸை சட்டையர் பண்ணுறது சினிமாவுக்கு புதுசான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதுக்கு இவ்வளோ தூரம் ட்ரிகரான ஒரு ஃபேன்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை உருவகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அந்த அரசியல் கட்சி இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்தப்பவே இது முழுக்க முழுக்க அந்த கட்சியோட தலைவரை குறிப்பிடுற மாதிரி இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு சில இடங்கள், ஒரு சில வசனங்கள், அது போக கேஸ்டிங் பண்ணியிருக்கிற விதம், அந்த லீட் ரோலுக்கு கொடுத்துருக்க கெட்டப்பு, இது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்களை மட்டும்தான் உருவகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தில் கொதிச்சு போயிருந்தாங்க அந்த கட்சியோட தொண்டர்கள் அண்ட் அந்த கட்சியோட தலைவரோட ரசிகர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தேர்தல் முடியுது, ரிசல்ட் வருது, வின் பண்றாங்க. வின் பண்ண உடனே நட்டி நட்ராஜ் அவர்களோட ஒரு போஸ்டுக்கு கீழே ஒரு அந்த கட்சியோட தொண்டர் ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போடுறாரு. அடுத்தது நீதாண்டா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு சொல்றாரு. அவங்களுக்கு அது புதுசா? ஏன்னா நம்ம விர்ச்சுவல் அபியூசஸோட அது அவங்களுக்கு புதுசா இல்லவே இல்லை. ஏன்னா விர்ச்சுவல் அபியூசஸோட 24/7 அவங்களுக்கு இருக்க டியூட்டியே அவங்களோட தலைவரை யாராவது கேள்வி கேட்டாலோ, அவங்க தலைவர் பண்ணுற தப்பான விஷயத்த யாராவது சட்டையர் பண்ணுற மாதிரி பேசினாலோ, அவங்க வீடியோ கீழே போய் அவங்க கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே போய் அசிங்கமாக திட்டுறது தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியே. அதைத்தானே அவங்க செஞ்சாங்க. என்ன தவறு செஞ்சா என் கட்சிக்காரர் அந்த கட்சி தலைவர் கேட்குற மாதிரி இருக்குது. அவனுக்கு அதானே நான் கொடுத்துருக்க வேலை, அப்போ அவன் அதைத்தானே செய்வான், அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஜெயிச்ச உடனே ஒரு அதிகார திமிரில் அவர் கமெண்ட் கீழே போய் அடுத்தது நீதாண்டா சட்டையர் பண்ணி படமா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆகுறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ட்ரிகர் ஆகுறவங்க தான் அந்த கட்சியோட தொண்டர்கள், அந்த கட்சி தலைவரோட ரசிகர்கள். சினிமாலேருந்து அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தலைவரோட படம் ஓடலையா ட்ரிகர் ஆயிடுவாங்க. அதனால நல்லா ஓடுற படத்தை கூட நல்லா ஓடுற போய் பரப்புவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக அவங்க தலைவர்லேருந்து தொண்டர் வரைக்கும் எல்லாரையும் நம்மளால ஈஸியாக ட்ரிகர் பண்ணிட முடியும். அவங்களோட ரியல் கேரக்டர்ஸையுமே ஈஸியாக வெளியே கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் அவங்க. இப்போ நட்டி நட்ராஜுக்கு இவர் பண்ண இந்த கமெண்ட்டுக்கு அவர் பெருசாக ஒன்றும் சொல்லலை, தம்பி தப்பு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார். அந்த திட்டினவரை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ரிப்ளைஸை விட்டுட்டாங்க. அந்த தம்பி தப்பு அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ காமா ஒரு மனுஷனால சொல்ல முடியுமோ அவ்வளோ காமா அவர் சொல்லியிருக்காரு, தம்பி தப்பு, கெட்ட வார்த்தை பேசாத.
கெட்ட வார்த்தை பேசாத. இதை நீ அவங்க போய் அவங்ககிட்ட சொல்லலாமா நீங்க? அவங்க வேலையே அதுதாங்க, முழு நேர வேலையாவே அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரோலும் இந்த பேட் கமெண்ட்ஸும் தொடர்ந்து 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 எங்க வந்திருக்கு, அவரோட ஃபேமிலியை பர்சனல் லைஃப்பை வரைக்கும் அட்டாக் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க. மனுஷன் ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்தாரு, முடியலை. அப்போ ஆல்ரெடி அவர் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால தரமாக ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணுறாரு. என்னன்னா, இதுக்கு மேலே என்னை இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணால், இல்லை என் ஃபேமிலியை இந்த மாதிரி திட்டினா நானும் அதே மாதிரி திருப்பி திட்டுவேன், எந்த சர்ச்சைக்கும் நான் பயப்பட போகிறதில்லை. அப்படி ஒரு மனுஷனை அதாவது உங்கள் தலைவர் ஆளுங்கட்சியாக இருக்காரு, ஆட்சியும் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குங்கிற தைரியத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தா எல்லா மனுஷனும் அதை பொறுத்துட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த விதத்தில் என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன், ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு கையில் கத்தி எடுத்த ரேஞ்சுக்கு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நட்டி நட்ராஜ். இதுக்கு அவர் ரீசெண்டாக ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த இன்டர்வியூவில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கமெண்ட் எல்லாம் விட்டுட்டாங்க, நான் பண்ண அந்த ஒரு ரிப்ளைவை தம்பி தப்புன்னு பண்ணதை மட்டும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோக்கள்லே பேசியிருக்கோம், இந்த பெய்டு பிஆர் டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. அவங்களுக்கு பிடிக்காத ஹீரோ இல்லை அவங்க தலைவரை கேள்வி கேட்குற, அது சினிமா சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம், அரசியல் சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம், எல்லார் மேலேயும் தவறான அலிகேஷன்ஸை பரப்பி விடுறது, வதந்தி பரப்புறது, ஏஐயில் எடிட் பண்ணி மோசமாக பேசுறது, ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டி தலைவர் புகழை பரப்புறது, இந்த மாதிரி வேலைகளை தான் 24 மணி நேரமும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைனில் ஒரு விஷயம் பாசிட்டிவை விட நெகட்டிவ் எப்போவுமே வேகமாக பரவிடுது. அதே மாதிரி தான் அவங்க நெகட்டிவாக ஒரு விஷயத்தை ஆக்கி ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. உண்மை போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த விதத்தில் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியான்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு படம் சட்டையர் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா? அரசியலை சட்டையர் பண்ணுறது சினிமாவோட ஒரு முக்கிய பார்ட். மணிவண்ணன் டேரக்டராக இருந்து எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தா இப்படி பேச தோணுமா? அந்த டைமில் உங்கள் தலைவர் எப்படி இருந்தாரோ அதைத்தான் சட்டையர் பண்ணியிருக்காங்க. எப்படி கட்சி ஆரம்பித்து பொது வாழ்க்கையில் வந்தால் விமர்சனங்களை எதிர்கொள்ளணும்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்கள்லாம் ஒரு அரசியல் புரிதல் இல்லை, ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கீங்களா? உங்களை கேள்வியே கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அப்படி தானே சொல்ல வரீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட பேருந்துகளுக்கு கொடி அசைச்சு தொடங்கி வச்சு அதில் உட்காந்துட்டு போனார். இந்த கலாட்டாலாம் அவங்க பங்குக்கு பாருங்களேன், காற்று வரலன்னு ஜன்னலை அவரே திறக்கிறார். ஏன் நாங்கள்லாம் ஜன்னலை உடைப்போமா? நாங்களும் திறக்க முடியலன்னா அப்படியே வச்சுட்டு உட்காந்துருவோம். அது என்ன அவரே திறக்கிறாரு? நான்லாம் ஏறி உட்காந்தோன்னா காற்று வரலன்னா ஜன்னலை உடைச்சிட்டு தான் காற்று வாங்குவேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அப்படிதான். விஜய் அவர்கள் மட்டும் தான் ஜன்னலை திறந்து வச்சு காற்று வாங்குறது. இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற ஊடகங்களும் இருக்குல்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட பேருந்துகளுக்கு பச்சை கொடி காட்டிட்டு அதில் உட்காந்து பயணம் பண்ணார்ல, அவங்க கட்சியில் உள்ள நிர்வாகிகளையே பேருந்து ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் போட்டு அதில் ஒரு சீன் ஒன்று காட்டினாங்கல்ல. பஸ்ஸு ஃபுல்லாக தாவேக்க ஆளுங்களே உட்கார வச்சு கூட்டு போய் ஒரு சீன் ஒன்று காட்டினாங்கல்ல. கேட்டால் பொதுமக்களுடன் பொதுமக்களாக பயணித்த விஜய் பாருங்களேன், பார்க்க முடியல. அந்த சினிமா செட்டிங் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறத இதை பார்க்கவே முடியல எங்களால். நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் புலாங்கிதம் அடைஞ்சுக்கணும். அந்த பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில், அதாவது ஒரு சீட்டில் தனியாக உட்காந்துருக்காரு, அந்த ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் ரஜினி அவர்கள் கண்டக்டர் மாதிரி அந்த யூனிஃபார்மில் அவர் பக்கத்தில் பாடி ஷேம் பண்ணுறதுக்காக சொல்லல, அவங்க பண்ணியிருக்கிறத சொல்கிறேன், சொட்டத்தலையோட உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்க அண்ணன் விக் வச்சு தான் நடிச்சிருக்காரு. பைரவா படம் பார்த்ததில்ல? எங்க விக் இல்லாமல், கரெக்ட், ஸ்டார்டிங்கில் தான் விக்கு, இப்போ எங்கள் அண்ணன் ஹேர் இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டாரு. விஜய்க்கு மண்டையில் முடியலைங்கிறத நான் குறையா சொல்கிறேன்னா இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கோ அதையே இன்னொருத்தர்கிட்ட இருக்கும்போது அவர் அதை பாடி ஷேம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கணும்ல. உங்கள் அண்ணா விக்கு வைக்காம, அதாவது மண்டையில் முடி கொட்ட ஆரம்பிச்சப்போ விக்கு வைக்காம, இல்லை இப்போ ஹேர் இம்ப்ளான்டேஷன் பண்ணாமல் அப்படியே வந்து உட்கார்ந்தா உங்கள் அண்ணனை நீங்கள் ரசிப்பீங்களா? ரசிக்க முடியுமா உங்களால்? ரஜினியை ரசிக்கிற அளவுக்கு கூட அவரை ரசிக்க முடியாது, அது அவருக்கு நல்லா இருக்காது. பட் ஸ்டில் ரஜினி திரைப்படங்களில் விக்கோட வர்றாரு, வெளியில இடங்களுக்கு எங்கேயாவது போகும்போது அவர் விக் வச்சுட்டு போறாரா? ஆனால் அந்த அளவுக்கு கூட தனக்கு இருக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இன்செக்யூரிட்டியோட உச்சத்தில் தான் விக் வச்சுட்டு தெரிஞ்சாரு உங்கள் தலைவர். இப்போ ரஜினி அவர்கள் பக்கத்தில் கண்டக்டராக உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. ரஜினி அவர்கள் ஒரு கண்டக்டராக இருந்து கஷ்டப்பட்டு, முக்கியமான வார்த்தை, கஷ்டப்பட்டு தானா உழைச்சு இந்த இண்டஸ்ட்ரியில மேலே வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. சில பேர் மாதிரி அப்பா டைரக்டரு ஈஸியாக போயிடலாம், 4 படம் ஃபெயிலியர் ஆனாலும் 5வது படம் அப்பா எடுப்பாரு, விஜயகாந்த் கிட்ட போய் பேசி நம்மளை வச்சு படம் எடுத்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்திலையோ அப்பா டைரக்டரா இருக்கிற ப்ரிவிலேஜ்லையோ
காலேஜை பாதியில் விட்டுட்டு படிக்க கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு குட்டி சோகத்தில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக சினிமாவுக்கு வந்து ஈஸியாக முன்னேறிட்டு அப்படி இல்லை. குடும்ப சுமைக்காக கண்டக்டர் வேலைக்கு போனவர் தானாக உழைச்சி கஷ்டப்பட்டு சின்ன ரோலில் நடித்து அதுக்கப்புறம் வளர்ந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. தெர்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதை பொறுத்துக்க முடியாமல் விஜய் அவர்கள் பக்கத்தில் ரஜினி அவர்கள் தலையில் முடி இல்லாமல் அப்படி இருக்கிற மாதிரி கண்டக்டர் மாதிரி இருக்கிற மாதிரி உட்கார வச்சுருக்கீங்கள. உங்கள் தலைவரை முதலமைச்சர்னு கூட பார்க்காம வேற மாதிரி எடிட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தப்போ அப்போ முதலமைச்சராக இருந்தவரை மேடையில் கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் திட்டலை, ஆனால் அதை மீன் பண்ணுற எல்லா வார்த்தையிலையும் திட்டிருக்காரு. அங்கங்கே கேப் விட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கன்றது மாதிரி அநாகரிகமான செயல்களில் மட்டும்தான் உங்கள் தலைவர் ஈடுபட்டு இருந்தார். ஆனால் உங்கள் தலைவரை முதலமைச்சர்னு மென்ஷன் பண்ண வெறும் விஜய்னு சொன்னாலே முதலமைச்சர்னு சொல்ல மாட்டியா? முதலமைச்சர் நாற்காலிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லிக்கிறோம். முதல்ல இந்த மாதிரி உங்களை சட்டையர் பண்றவங்களை கேள்வி கேட்கறதோ இல்லை உங்களுக்கு போட்டியா என்னாலும் உங்களால் அவர் உயரத்துக்கு வளர முடியல, அது வேற விஷயம். அந்த பொறாமையில அவரை பாடி ஷேம் பண்றதோ இல்லை அவரோட கமெண்ட்ஸ்ல போய் அவரை அசிங்கமா திட்டுறதோ உங்களுக்கு போட்டியா இருக்கிற நடிகர்களை எல்லாம் இல்லாம பண்ணிடுவோம். நாங்க நினைச்சா சோசியல் மீடியாவே அப்படியே என்ன சொல்றது, சோசியல் மீடியா எங்க கண்ட்ரோல் தான், இன்ஸ்டாகிராமை நாங்க வாங்கிட்டோங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்கல்ல. இந்த போக்கு இது எல்லாமே மாறணும். நட்டி நட்ராஜ் வந்து துணிஞ்சிட்டார். நீங்க இன்னும் ஒரு வாட்டி என்ன பேசினாலும் திருப்பி அதே மாதிரி நான் திட்டுவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவரும் மனுஷன் தானே. உங்களுக்கு யாருக்குமே பேச தெரியாதுன்னு இல்லை, ஆனா நாகரிகம் கருதி எல்லாரும் பேசாம இருக்காங்க. அந்த நாகரிகம் கூட அந்த நடிகரோட தொண்டர்களுக்கும் இல்லை, ரசிகருக்கும் இல்லை. ஸோ இந்த பிரச்சனை குறித்தான நட்டி நட்ராஜ் இவ்வளோ போல்டாக ஒரு ரிப்ளை கொடுத்தது, இப்போ அவர் கொடுத்துருக்க இன்டர்வியூஸ் பற்றியுமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாகரிகமாக சொல்லுங்கள். அந்த கட்சியோட அந்த நடிகரோட அந்த கட்சி தலைவரோட தொண்டர் மாதிரியோ ரசிகர் மாதிரியோ அநாகரிகமாக சொல்லாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.